பௌர்ணமி தினம் என்ன கிழமை வருதுன்னு பாருங்கள். அது ஞாயிற்றுக்கிழமை வந்தால் அவுள் பாயாசம், திங்கக்கிழமை அந்த பௌர்ணமி தினம் வந்தால் பால் பாயாசம், செவ்வாய்க்கிழமை வருதுன்னு வைங்களேன், அந்த பாயாசத்தில் முக்கியமான இந்த வித்துக்கள்னு சொல்லக்கூடிய வித்துக்கள் கலந்த பாயாசம். அந்த செவ்வாய்க்கிழமை ஒரு பௌர்ணமி வருதுன்னா முந்திரி பருப்பு, சாரப்பருப்பு, பிஸ்தா பருப்பு, இந்த மாதிரி விதைகளை இப்போ நம்மளுக்கு உற்சாகமூட்டக்கூடிய வித்துக்களாக நம்மளுடைய முன்னோர்கள் சொல்லியிருக்காங்க. நிலக்கடலை பருப்பு இதெல்லாம் போட்டு பாயாசம் செய்து மற்றவர்களுக்கு உங்களுடைய இஷ்ட தெய்வத்தை நீங்கள் வழிபாடு செய்து, அல்லது உங்கள் வீட்டுக்கு அருகில் இருக்கக்கூடிய கோயிலில் அந்த ஈவினிங் நேரத்தில் பௌர்ணமி அன்னைக்கு ஏதாவது அம்மன் கோயிலாக இருந்தாலும் சரி, அது காவல் தெய்வம் எனி கோயிலாக இருந்தாலும் சரி, அல்லது நீங்கள் சர்ச்சுக்கு போகக்கூடியவர் இருந்தால் சர்ச்சு வாசலில் வச்சு கூட கொடுங்க. குறைந்தபட்சம் ஒரு 21 பேருக்காவது கொடுக்கணும். அந்தளவுக்கு ஒரு கிளாஸ், ஒரு பிளாஸ்டிக் கிளாஸ்லேயோ அல்லது ஒரு பேப்பர் கப்லேயோ ஊற்றி பாயசத்தை விநியோகம் பண்ணுங்கள். இந்த மாதிரி ஒரு 5 பௌர்ணமிக்கு செஞ்சிங்கன்னா போதும். இப்போ செவ்வாய்க்கிழமை வரைக்கும் நான் என்ன பாயாசம்னு சொல்லியிருக்கேன். அதாவது மறுபடியும் சொல்கிறேன், ஞாயிற்றுக்கிழமையானால் அவுள் பாயாசம், திங்கக்கிழமை பால் பாயாசம், செவ்வாய்க்கிழமை வித்துக்கள் கலந்த, அதாவது முந்திரி பருப்பு, பிஸ்தா பருப்பு, பாதாம் பருப்பு, சாரப்பருப்பு அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த வித்துக்கள், நிலக்கடலை பருப்பு, இந்த பருப்புகள் கலந்த பாயாசத்தை செய்து கொடுங்க அப்படின்னு சொல்லியிருக்கேன். அதே மாதிரி புதன்கிழமை பாசிப்பயர், அந்த பாசிப்பயர் பாயாசம்னு மக்கள் நம்ம ஊர் பகுதியில் நிறைய பேர் செய்வாங்க, அந்த பாசிப்பயர் பாயாசம். அதே மாதிரி இந்த வியாழக்கிழமையில் கடலை பருப்பு கலந்த பாயாசம். அதே மாதிரி பார்த்திங்கன்னா வெள்ளிக்கிழமை இளநீர் பாயாசம். இந்த வெள்ளிக்கிழமை இளநீர் பாயாசம் செய்துக்கணும். அதே மாதிரி சனிக்கிழமை ரவை, அது கோதுமை ரவையாக இருக்கலாம், அரிசி ரவையாக இருக்கலாம், அல்லது நம்ம கேசரிக்கு செய்யக்கூடிய ரவையாக இருக்கலாம். இந்த ரவையில் பாயாசங்களை செய்து ஒரு 21 பேருக்காவது விநியோகம் பண்ணணும். இந்த பரிகாரங்களை தொடர்ந்து ஒரு 5 பௌர்ணமி என்னென்ன கிழமை வருதோ அந்த கிழமைக்கு உண்டான பாயாசங்களை வீட்டில் செய்து அந்த கோயில் ஸ்தலங்கள்லையோ அல்ல வீட்டுக்கு அருகில் இருக்கக்கூடிய வீட்டுக்கு வரக்கூடிய நண்பர்களுக்கோ உறவினர்களுக்கோ எல்லாத்துக்கும் ஒரு 21 பேருக்கு விநியோகம் செய்தால் உங்களுக்கான பதவி உயர்வு நிச்சயமாக உங்களுக்கு கிடைத்தே தீரும்.